இன்றைக்கி வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு இந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ P/Q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டு. ஸோ அதை வந்து எப்படி இந்த டெசிமல் நம்பரை எப்படி அந்த P/Q ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1.41919 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த 19 அப்படிங்கிறதா ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கணும். ஸோ 19 மேலே பார் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஏன்னா 19ங்கிற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எழுதிக்கிட்டோம். இப்போ பார் போட்டோன்னா இந்த டாட் வந்து தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி போட்டு எழுதிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. இதே வந்து 2 மெத்தடில் போடலாம். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 4191919 சொல்லி எழுதிக்கிறோம் எக்ஸோட வேல்யூ வந்து. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இப்போ 2 டிஜிட் மேலே பார் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு டிஜிட் அது அப்படியே இருக்குது. இந்த 2 டிஜிட் மேலே இருக்கிறதுனால நம்ம 100xன்னு எடுத்துக்கிறோம். 100xன்னு எடுத்துட்டோன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த 2 டிஜிட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். ஆக்சுவலாக இப்போ 1.41ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, அதனால் 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன 141 கிடைக்கும்ல, அதே சேம் தான். இப்போ 100xன்னு எடுத்ததுனால இப்போ 2 டிஜிட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துடணும். ஸோ 141.91919 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 100xலேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் 99x வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செகண்டில் இந்த 141.91919 இருக்குது. ஸோ அதுலேருந்து 1.41919 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 00000ன்னு வந்துடும். 9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்குமா? இங்கே 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 4 1. ஸோ 140.5 வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணல, நார்மலாக இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னா P/Q ஃபார்மேட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் இப்போ 99xன்னு இருக்குது. எக்ஸை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 140.5 பை இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் வந்துடும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், மேலேயும் கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், அதனால் 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒன்றில் 1405 வந்துடும், கீழே வந்து என்ன ஆகும் 990 வந்துடும். ஸோ இது வந்து 5 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ பண்ணுன்னா 5 1s are 5 வரும். திருப்பி இங்கே 49 இருக்குது. இப்போ 9 5s are 45. அதுக்கடுத்து 4 இருக்கா, 8 5s are 40, 198 வரும். இங்கே என்ன வரும், 2 5s are 10 வருதா. அதுக்கப்புறம் 40 இருக்குது. இப்போ 8 5s are 40, 1 5s are. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுனா, இதோட அப்படியே கேன்சலேஷனை நம்ம வந்து நிறுத்திக்க வேண்டியது, ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 281/198ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இது இன்னொரு வே என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்மளுக்கு 19 மேலே மட்டும் தான் பார் இருக்குது, இந்த 4 இல்லை. அதனால இந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்ன்னு எழுதணும்ல, அதுக்கு பதில் 10x அப்படின்னு எழுதிக்கிறோம். 10xன்னு எழுதிட்டு அப்போ ஒரு டிஜிட் இங்கே போயிருமா, அப்போ 14.191919 வந்துடும். ஓகேவா? அந்த 2 மெத்தடில் நீங்கள் எது போட்டாலும் கரெக்டு தான். சரி, செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மொத்தம் நம்மளுக்கு 3 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட் மேலே பார் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குல்ல, அதனால் 1000x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுக்கும்போது 3 டிஜிட்டும் இந்த பக்கம் வந்துடணுமா, அப்போ என்ன வரும், 1419.1919 வந்துடும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும், 990x வந்துடும். அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 1419.1919 எழுதிடுறோம். அடுத்து 14.1919. இப்போ எனக்கு இது எல்லாமே 0 வந்துருமா, 000ன்னு வந்துடுது. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வருது, இது வந்து 5 வந்துடும். 0 4 1 சேம் ஆன்சர் வந்துருச்சா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்னாகும், அதே ஆன்சர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணாமல் இங்கே வந்து பாயிண்ட் வந்துச்சு, நம்ம மல்டிபிள் பண்ணி அதே ஆன்சர் கொண்டு வந்தோம். இது வந்து டேரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ இந்த 2 மெத்தடையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சேம் உங்களுக்கு 281/198 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு செம்மு. ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்ட் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி பார் போட்டால் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதையும் நம்ம இப்போ ஈஸியாக இந்த 2 மெத்தட் வச்சு பார்த்துட்டோம். ஸோ இந்த இது பாருங்கள், 0.37 இருக்குது, 37ல் மட்டும்தான் பார் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3737ங்கிறது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0.373737 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகுது.
அப்போ இங்கே 2 டிஜிட் மேலே பார் போட்டிருக்கிறதுனால 100xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 100xனால் இந்த 2 டிஜிட் இந்த பக்கம் வந்துருமா 37.373737ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 100xலேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் 99x. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 37.3737லேருந்து இந்த 0.3737 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது இல்லை 0 வந்துடும் 37 கிடைக்கும். ஸோ இங்கே 37 வந்துருச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37/99. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம P/Q ஃபார்மேட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா இந்த 1ல் மட்டும் பார் இருக்குது. ஓகேவா 0.001ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதோட மீனிங் என்னது? இப்போ நம்ம இந்த 2 மெத்தடில் எப்படி வேணால் போடலாம். ஸோ இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா என்ன போடுவோம் 0.01ங்கிறது வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட்டில் தான் பார் இருக்குது. ஸோ 10xன்னு போடுறோம். 10xன்னு போடும்போது ஒரு 0 இங்கே குறைஞ்சிருமா, அப்போ 0.01111 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 9xன்னு கிடைக்கும். ஓகேவா 9x. இப்போ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் 0.1 அதாவது பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1.1லேருந்து நம்ம 0.00111ன்னு சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.01ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 0.01ன்னு எழுதிக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் 0.01 இன்ட்டு 100 போட்டுக்கணும். ஏன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 டிஜிட் இருக்கிறதுனால. சரியா? அப்புறம் கீழே வந்து 9 × 100 போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும், இது வந்து மல்டிபிள் பண்ணால் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்லைல்ல, அப்போது 1/900 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். இதை வந்து இந்த மெத்தட் இப்போ நம்ம செகண்ட் செம்மில் வந்து இங்கே 37 மேலே பார் இருந்தால் எப்படி பண்ணணும் அதே மாதிரி மெத்தட் போடணும்னா இங்கே என்ன பண்ணணும் இந்த 2 0வை ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 0 ரிமூவ் பண்ணோன்னா நம்ம 100xன்னு எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 0.1111ன்னு வந்துடும். ஓகேவா 11ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் 100x இஸ் ஈக்குவல் டு 0.111ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 3 டிஜிட் இருக்குது, அதனால் 1000x அப்படின்னு எடுக்கணும். எடுக்கும்போது என்ன ஆகும் இந்த 3 டிஜிட் இந்த பக்கம் போயிருமா, அப்போ எப்படி கிடைக்கும் நமக்கு 0.001ன்னு வரும். இந்த 3க்குமே வேல்யூ இல்லை, அதனால் என்ன பண்ணி எழுத போகிறோம் 1.1111ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இப்போ 1000லேருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 900 கிடைக்கும். ஸோ 900 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 1.000ன்னு வரும். ஸோ 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 900x இங்கே x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1/900ன்னு கிடைக்கும். அதே சேம் ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த 2 மெத்தட்லேயே நம்மளால் போட முடியும். தேங்க்யூ.